أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونكتب ما قدموا وآثارهم آمنا بالله صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த மிஸ்பாஹி உலமா பேரவையின் பொது கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், வருகை இருந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மதரசாவினுடைய ஆசிரியர் பெருந்தகைகள், நிர்வாகிகள், மாணவர்கள் உள்ளிட்ட இந்த சபைக்கு என்னுடைய மனமார்ந்த இஸ்லாமிய முகமனை ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரம் பேசுவதற்கான நேரம் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த எழுத்து என்கின்ற சில செய்திகளை மாத்திரம் நான் இங்கே சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பொதுவாக எழுத்துக்கும் எனக்கு ரொம்ப தூரம். நான் மதரசாவில் ஓதும்போது உஸ்தாதுமார்களுக்கு தெரியும், எல்லாரும் நோட்டாக கருத்து எழுதுவாங்க. அப்துல் மாஸ்டர் தான் வந்து இதாயத்து நஹு கத்ருனதா எல்லாம் நோட்டாக கருத்து எழுதுவாங்க. என்ன எழுதித்தவங்க தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் எழுதுனதே கிடையாது. அதற்கு வந்து எழுதாட்டி என்ன செய்வாங்கன்னா நிப்பாட்டி வச்சுருவாங்க. நான் நின்றுருக்கிறேன், அதுக்கடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, வெளியில் போய் நில்லும்பாங்க, நின்றுருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பக்கம் போய் நின்றுடுவாங்க, வெளியில் அந்த கடைசி ஆள் தானே தோணுது, அந்த வெளியில் அங்கிட்டு போய் நிலுங்கன்றுவாங்க. மரியாதைக்குரிய நாஜர் அவர்கள் சமயத்தில் அந்த பக்கம் அப்படியே வருவாங்க. இவன் என்ன டெய்லி வெளியில் நின்றுட்டுருக்காங்க. பெரிய நகைமுரண் இது. ஒரு நினச்சி பார்த்தா நான் என்னுடன் பணியாற்றக்கூடிய என்னுடைய தலைமை மொழிபெயர்ப்பாளர் கானத்தை சொல்லுவேன், ஓதுற காலத்தில் எழுதலைங்கிறதுக்காக வேண்டி நின்னவன் இன்னைக்கு எல்லா பொழப்பை வந்து எழுத்தில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், எழுதவில்லை, ஆனால் எழுத வேண்டும் என்று முயற்சித்தால், பயிற்சி எடுத்தால், அதற்காக வேண்டி முனைப்பு காட்டினால் கண்டிப்பாக எழுத்து என்பது வசமாகாமல் போகாது. அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்தேன். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு மரியாதைக்குரிய ஹசரத்தெல்லாம் வந்திருந்தாங்க, பெரிய ஹசரத்தெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஹானசரத்து வந்து பேசும்போது சொன்னாங்க, என்னோட பணியாற்றக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, ஆரம்ப கால நிலைமையெல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் இன்னைக்கு அவர்கள் எப்படி எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிற யூசுப் சித்திகை தட்டி எழுப்பி இந்த ஹதீஸை மொழிபெயர்த்து கொடு, இந்த ஆயத்தை மொழிபெயர்த்து கொடுன்னு சொன்னால் உடனே எழுதி கொடுப்பாப்புல, அந்த மாதிரி உருவானாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் என்னவாக இப்போது இருக்கிறோமோ அதற்கான அடிப்படை விதைகளை எங்களுக்கு தந்தது ஜாமியா. அதை நாங்கள் மறுக்கவில்லை. அதை நிச்சயமாக நன்றியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எழுத்துக்கும் எனக்கும் தூரம்னு சொன்னேன், ஆனால் எழுதுவதற்கான பயிற்சி என்பது இங்கே இருந்தது. அந்த பயிற்சியில் நானும் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கான ஊக்கங்களை எல்லாம் உஸ்தாதுமார்கள்ட்ட நான் பெற்றிருக்கிறேன். மாணவர்களால் வெளியிடப்படக்கூடிய அந்த கையேட்டு மலர் இருக்குது பாருங்க, இந்த கையேட்டு மலர்களில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, சில கட்டுரைகளுக்கு பரிசும் பெற்றிருக்கிறேன். என்னுடைய 5வது வகுப்பு அல்லது 6ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், 6ஆம் வகுப்பு தான். வல்லப்பட்டி உஸ்வத்துல் ஹசனா மதரசாவும் முஸ்லீம் கல்வி சங்கமும் சேர்ந்து ஒரு கட்டுரை போட்டி வைத்தார்கள். அந்த வருஷம் நான் கட்டுரை எழுதினேன். 6ஆம் முறை ஓதும்போது அந்த கட்டுரை எழுதி முடித்து விட்டு மதரசாவினுடைய நாசிருடைய ஒப்புதலுடன் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, மனித குல விடுதலைக்கு இனி இஸ்லாம் மட்டுமே அப்படிங்கிற தலைப்பில் எழுதி கொண்டு போய் அதத்தில் கொடுத்தேன். நாசிர் தான் படித்தாங்க. படிச்சுட்டு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து வச்சு அனுப்பினோம். 7ஆம் சும்ரா ஓதி முடிச்சுட்டு தூத்துக்குடியில் உஸ்தாதா போய் சேர்ந்த அந்த வருஷம்
அப்போ தான் அதனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. கூப்பிட்டு மாநில அளவில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தார்கள் அந்த கட்டுரைக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நாங்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கான அடிப்படை விதைகள் இங்கிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ எனவே அந்த வகையிலே அடிப்படை விதை கிடைத்து விட்டது. அந்த விதையை வீரியமாக்குவதற்கும் அந்த விதையை மேன்மேலும் விதைக்க செய்வதற்கும் தேவையான அந்த முயற்சிகளை நாம் தான் எடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். நூல்கள் வாசிக்கின்ற பழக்கம் இல்லை என்றால் எழுத்தாற்றல் வராது. எழுத்தாற்றல் அப்படியே வந்தால் கூட அது நிறைவான எழுத்தாக இருக்காது. நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். நமக்கு தேவையான பண்டங்கள் மற்ற நூல்களில் தான் இருக்குது. அப்போ நூல்களை வாசிக்கும் போது தான் நிறைய எழுத்து திருத்தங்கள் வரும். நான் அந்த பணிக்கு முதல்ல சேர்ந்தபோது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் என் கையில் கொடுத்து படிக்க சொன்ன புஸ்தகம் என்ன தெரியுமா? குன்றக்குடி அடிகளார் எழுதின அவருடைய உரைகளுடைய தொகுப்பு புஸ்தகம் தான் கொடுத்து படிக்க சொன்னார். குன்றக்குடி அடிகளாருடைய உரையின் தொகுப்பு. அதில் அந்த மனுஷன் சில கடினமான கருத்துக்களை மிக எளிமையான தமிழில் சொல்லுவார். ரொம்ப கடினமான கருத்தாக இருக்கும். நாம் அதை சொல்கிறதுக்கு இழுத்து பிடிச்சி வளைச்சி சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மனுஷன் 3 வார்த்தையில் 4 வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவார். அந்த மாதிரியான நூலை கொடுத்து இதையெல்லாம் படித்து நீங்கள் என்ன செய்யுங்க, உண்டாக்குன்னு சொன்னார். படித்தோம், பயிற்சி எடுத்தோம். ஆனால் பயிற்சி எடுத்த உடனே கிடைக்கல. உடனெல்லாம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்தில் இப்னு கசீரை மொழிபெயர்க்க ஆரம்பித்த நேரத்தில் கிட்டத்தட்ட சூரத்துல் பக்ராவில் தொடங்கி 220 வசனங்கள் வரை மொழிபெயர்த்து விட்டேன் தப்சீர். அதற்கு பிறகுதான் மரியாதைக்குரிய ஹான் பாக்கவி அவர்கள் அதை மேலாய்வு செய்ய தொடங்கினார்கள். 220 வசனங்கள் முடிச்சிட்ட மொழிபெயர்த்து தப்சீரோடு சேர்த்து. அதற்கு பிறகுதான் மேலாய்வை தொடங்கினார்கள். மேலாய்வை தொடங்கிய ஹான் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள், இன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்கள் எழுதி கொடுத்தது டைப் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்போம். இந்த டைப் பண்ண பக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இங்கிருந்து ஒரு கோடு, இங்கிருந்து ஒரு கோடு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, தப்புன்னு அர்த்தம். எதுவுமே சரியில்லை, நான் திரும்ப எழுதுறேன், அது மாதிரி பார்த்து தெரிவித்து கொண்டு வான்னு சொன்னார். ஆனால் ஏற்கனவே என்னை சேர்க்கும்போது ஒரு முன்மாதிரிக்காக வேண்டி கொஞ்சம் மொழிபெயர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு 60-65 மார்க் போட்டு வாங்குவதான். அவங்க தான் பின்னால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தப்பு போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட 220 வருஷங்களையும் அந்த தவறுக்கு பிறகு அவர்கள் சுட்டிக்காட்டிய அதே முறைப்படி திரும்ப திருத்தி கொடுத்தோம். உண்மையிலே வனவாசம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான கஷ்டங்கள் கசப்புகளை அனுபவிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பயிற்சி கிடைக்கும். நான் பணியாற்றிய காலத்திலேயே கூட என்னுடன் சில நண்பர்கள் வந்து பணி செய்தார்கள். ஆனால் இந்த மாதிரியான அடித்தல் திருத்தல்களை அவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன இது, நம்ம வெளியில் பெரிய இமாமுன்னு சொல்கிறாங்க, நம்மளை பெரிய உஸ்தாதுன்னு சொல்கிறாங்க, இங்கே பார்த்தா காணதத்து இப்படி தப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம எதுக்கும் ஆக மாட்டோம் பொழுது, இது உதவாக்கிற பொழுது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் இந்த அக்னி பரீட்சைக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொண்டால் மட்டும்தான், உள்ளாக்கி கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக இப்படிப்பட்ட வரம் வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கிடைக்கக்கூடிய காலத்தில் நான் அன்பான மாணவர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இங்கேயே அதற்கான பயிற்சி எடுத்து விட்டு வெளியில் வாருங்கள். இது ஒரு நல்ல துறை. சொல்லப்போனால் புஸ்தகம் போட்டு சம்பாதிக்காத குரூப்பு ஆலிம்களாகத்தான் இருப்போமே தவிர, நம்மை வைத்து பதிப்பகம் நடத்துகிற எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல துறை. இது இன்ஷா அல்லாஹ் கார்ப்பரேட் தனமாக இதை கொண்டு போனால் மதரசாவுக்கும் நாம் நிறைய உதவி செய்யலாம், நல்ல சம்பாதிக்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட துறை இது. நிறைய பயிற்சி தேவைப்படுகிறது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட எழுத்தாற்றலில் வந்து நல்ல ஆர்வம் உள்ளவர்களாக, சமூகத்திற்கு எழுத்தின் மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கியர் புரிவானாக. நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய வசனம், அவர்கள் எதை செய்தார்களோ அதையும் நாம் பதிவு செய்வோம், அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் பதிவு செய்வோம் என்று சொல்கிறான். இங்கே நாம் எழுதிவிட்டு போனால் எழுதுனதையும் எல்லாம் பதிவு செய்வான். நம்முடைய எழுத்து பின்னால் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறதோ அதையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு தருவாங்கிறது அந்த ஆயத்து சொல்லுது. அந்த ஆயத்துக்கான முழு அர்த்தத்தை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக.
வாஹுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.